கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவில் தோன்றியதாக கருதப்படும் கொரோனா வைரஸ் எனும் தொற்று பரவல் இந்தியா உட்பட மற்ற நாடுகளுக்கு பரவி உலகம் முழுவதையும் ஸ்தம்பிக்க செய்தது. இதனால் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் பல கோடி பேர் பாதிக்கப்பட்டு பல கோடி பேர் உயிரிழந்தனர். இந்த நோயை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் லாக்டவுன் எனப்படும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இதனால் பொருளாதார நடவடிக்கைகள் முடங்கி பல நாடுகளும் ஆட்டம் கண்டனர். 2020இல் தோன்றிய இந்த தொற்று பரவல் அலையாக பாதிப்பை ஏற்படுத்தியது. மேலும் கொரோனா வைரஸ் உருமாறி ஒமேக்ரான், JN1 என பல திரிபுகளாகவும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தீவிர முயற்சிகளுக்கு பிறகு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தடுப்பூசி கண்டறியப்பட்டு உலக மக்களுக்கு செலுத்தப்பட்டது. இதன் பின்னரே கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்தது. நவீன காலத்தில் இப்படியொரு நெருக்கடியை உலக மக்கள் இதுவரை எதிர்கொண்டதில்லை. இதுபோல பொதுமக்களை அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் தற்போது சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அதிகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா இந்தியாவிலும் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் 257 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கூறியுள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக கேரளாவில் அதிக எண்ணிக்கையிலான தொற்று 69ஆக பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா 44 மற்றும் தமிழ்நாடு 34 உள்ளனர். கர்நாடகா 8, குஜராத் 6, டெல்லி 3, ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் சிக்கிமில் தலா ஒருவருக்கு புதிதாக கொரோனா தொற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு லேசான பாதிப்பு தான் இருப்பதாகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. 2 பேர் பலி. இதனிடையே மும்பையில் உள்ள கிங் எட்வர்ட் மெமோரியல் மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மைனர் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இவர்களின் மரணத்திற்கு கொரோனா மட்டுமே காரணமல்ல என்றும் அவர்களுக்கு இணை நோய்கள் இருந்ததாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதனையடுத்து மீண்டும் தலை தூக்கியிருக்கும் கொரோனா பரவல் தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது.